கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. அவர் 2.25 நாள் ஒரு ராசியில் இருந்து 12 ராசியும் ஒரு மாதத்துக்கு வலம் வந்து பலன் கொடுக்குறார். இப்போது நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்ரம் பெறுவதால் இந்த கடகராசிக்கு நல்ல பலனை தருமா, கெடு பலனை தருமா? இப்போ ஜூலை 13 வக்ரம் ஆரம்பம். சனி பகவான் ஜூலை 27 வரைக்கும் வக்ரம் பெறுகிறார். ஜூலை 28 வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ இந்த 138 நாள் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல பலனை தருமா, கெடு பலனை தருமா? ஆக்சுவலாக கடகராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அதாவது பாக்கிய தடையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை. எங்கேயாவது வெளியூர் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா உங்கள் தாஸ்தாபேஜிக்களை சரிவர எடுத்து செல்ல வேண்டும். பங்காளிகள் கூட சண்டை, இப்படி ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கணும். ஆனால் இப்போ சனி வக்ரமாக இருப்பது என்பது இன்னும் அதிகப்படியான துன்பத்தை தரக்கூடிய ஒரு நிலை. இப்போ 9ன்னா பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு அஷ்டமத்து சனி விலகிடுச்சின்னு சொல்லணும். 9ஆம் இடம் 8 தான் அஷ்டமத்து சனி. இப்போ 9ல் சனி வக்ரமாக இருக்கார் அப்படின்னு சொன்னால், இப்போ அதே சனி பகவான் இப்போ 8ல் இருப்பதாக ஒரு ஐதீகம். ஆனால் 8ஆம் இடத்துக்கு வரல, சனி மீனத்தில் தான் இருக்கார். இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ அஷ்டமத்து சனியினுடைய பலன் நீடிக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேணும். கொடுக்கல் வாங்கல இந்த 138 நாளும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தொழிலில் யார் விரோதிகளால் இது சீட்டிங், அதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 138 நாள் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை. ஆனால் நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கீங்க, பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிறது என்று சொன்னால், பிறப்பு ஜாதகத்தில் இப்பொழுது சனி வக்ரம் அப்படின்னா வக்ரம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ நல்ல பலனை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிறப்பு ஜாதகத்தில் யார் ஒருவருக்கு சனி பகவான் வக்ரகதியில் இருக்காரோ கண்டிப்பாக நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம். இருந்த போதிலும் இந்த சனி வக்ரம் பெறுவது கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல பலனை தருமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஏற்கனவே 9ல் இருந்து நிறைய பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சில தடைகளை தாமதங்களை பார்க்குறீங்க தொழில் உத்தியோக ரீதியாக. ஆனால் இப்போ இன்னும் அசிங்கப்படணும், அவமானம், தொழில் நல்லா போகாதுங்க, நஷ்டம் அடையும். 138 நாள் உத்தியோகத்தில் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சர் இருக்கும். ரொம்ப சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க. சனி பகவானை வழிபாடு செய்ய செய்ய ஓரளவுக்கு நல்லது நடக்கும். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெடுதல் நடக்கும்.